பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்குங்க பணம் பிடிக்காம இருக்கும்? பணம் பிடிக்காத ஆள் யாராவது இருப்போமா? எல்லாரும் அதை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கோம். சோ அந்த பணம் நம்மகிட்ட சேர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதாவது எப்பயுமே ஓடிட்டே இருக்குங்க. பணம் தேவை தேவைன்னு ஓடும். ஆனா அது வர்றது கூட கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் நம்மகிட்ட தங்க மாட்டேங்குது. என்னங்க பண்றது? வரவுக்கு முன்னாடி செலவு காத்துட்டு இருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு கடன்ற பிரச்சனையில போய் நம்ம மாட்டிக்கிறோம். உங்காம திங்காம நம்ம சம்பாதிக்கிற காசு நம்மளை தாண்டி வெளியில போயிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் உண்டு. சோ இதுக்கெல்லாம் வழி என்ன? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணினா மகாலட்சுமி நம்ம வீட்டுல தங்குவாங்க? லட்சுமி அப்படின்னாலே பணம் சொல்றோம் இல்லைங்களா? சோ சுக்கிரனுடைய சாராம்சம் தான் இந்த மகாலட்சுமின்ற ஒரு விஷயம். நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா சும்மா எதையும் வரையறுக்கல. எல்லா விஷயத்தையுமே காரண காரியத்தோட வச்சிருக்காங்க. ஒரு வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னு திருஷ்டி பற்ற போது பத்திரமா வச்சுக்கோ குழந்தைய அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் குழந்தைதான் லட்சுமி. அதாவது குழந்தைங்கன்றது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு இல்லையா? இத்தனை பேருக்கு அதுக்கு கிடைக்காம இருக்காங்க. எவ்வளவு பெரிய வரம் தவம் இருந்து குழந்தை பெப்போம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டுல மகாலட்சுமியே பிறந்திருக்குன்னு வாங்க. பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் சுத்தி போடுறது கூட பாத்தீங்கன்னா உப்பு எடுத்து சுத்தி போடணும். அந்த உப்புக்கு அவ்வளவு பவர்ஃபுல். அதாவது நம்ம ஒரு திருஷ்டி கழிக்கிறதுக்கும் அம்பாலா இருக்காங்க உப்பு தான். அம்பாள் எல்லாத்துலயும் வாசம் செய்யறாங்க. எதுல எல்லாம் வாசம் செய்யறாங்க அப்படின்னு எடுத்தோன்னு பாத்துக்கோங்களேன். சுத்தமான இடத்துல வாசம் செய்வாங்க. உப்புக்கல்ல வாசம் செய்யறாங்க. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய், பருப்பு, இந்த விஷயத்துல எல்லாம் அம்பாள் வாசம் செய்யறாங்க. சோ அப்ப அதனால சொல்லுவாங்க, சிந்தாத, செதறாத, என்ன சிந்தனைனா கடன் வரும், நோய் வரும் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. சோ அதனால ரொம்ப பத்திரமா இருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். பச்சரிசி, வெள்ளையா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலயுமே அம்பாள் வாசம் செய்யறாங்க. லட்சுமி அம்மா. அந்த லட்சுமியை எப்படி நம்மகிட்ட தக்க வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடு இருக்கும். நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, சொந்த வீட்டுல இருக்கீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பவுல்ல கல்லுப்பு நிரப்பி வைங்க. நல்ல கூமாச்சி. அதாவது முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி அளக்குறதுக்கு படின்னுவாங்க. அந்த மாதிரி படியில நம்ம பழங்காலத்துல நிறைய வீடுகளுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். அழகா நம்ம வாசலுக்கு விட்டு வெளியில போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போகும்போது வலது சைடுல அந்த படி இருக்கும். அந்த படிக்கட்டு நல்ல கூமாச்சியா உப்புக்கள் நிரப்பி வச்சிருப்பாங்க. அதுல ₹1 காயின் வச்சுட்டு மேல ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாங்க. நிறைய பழங்காலத்து வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பாட்டிமார்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வெளியில இருந்து வர்றச்சே வெளியில கால் அலம்பிட்டு உள்ளவானுவாங்க. ஏன் தெரியுங்களா? வெளியில எங்க கண்ட இடத்துக்கு போயிட்டு வந்திருப்ப, கால் அலம்பிண்டு வா. ஏன்னா வரும்போதே பாத்தீங்கன்னா லட்சுமி இங்க இருக்கா. ஏன்னா வாசலுக்குள்ள அங்கதான் நம்ம வச்சிருக்கோம். உள்ள என்டர் ஆகும் போதே படிக்கட்டு கிட்ட ஒரு படியில நல்ல உப்புக்கள் நிரப்பி அதுல காயின் சொருகி அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வச்சு வைப்பாங்க. இதெல்லாம் லட்சுமிக்கு உள்ள வர்றதுக்கான சாராம்சம். அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஹோரையில எவ்ரி ஃப்ரைடே, சரிங்களா, எல்லா நாள் வாரத்திலயுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும்போது முதல் ஒரே சுக்கிர ஹோரையா வரும். சோ அந்த நேரத்துல நீங்க கல்லுப்பு வாங்கி உங்களுடைய சாப்பாடு சமையல் அஞ்சரை பெட்டி இருக்கும் இல்லைங்களா? சமையல் அறையில இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில நீங்க அங்க கல்லுப்பு நிரப்பி வைங்க. கல்லுப்புக்கு தனியா சில பேர் பீங்கான் ஜாடி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்க பீங்கான் ஜாடி யூஸ் பண்ணி அதுல அழகா நிரப்பி வச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா பணம் தங்கும். லட்சுமி சேருவாங்க. அதுக்குள்ள என்னன்னா, இந்த ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க. பேர் சொல்லாதன்னு பேர் உண்டு. அந்த பேருக்கு சொல்லக்கூடாது நம்ம. அதை எடுத்து நீங்க அதுல வைக்கணும், மறைச்சு வச்சிடணும். கல்லுப்புக்குள்ள மறைச்சு வைக்கணும். இதெல்லாம் நிறைய பெருகுங்க. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு முடிஞ்ச எப்பெல்லாம் முடியுறதோ, மாசத்துல முதல் பணம், உங்களுடைய பணம் இன்னைக்கு சம்பாரிச்சிட்டு வர்றீங்க, முதல் மாசம் சம்பளம் போடுறாங்க, அக்கௌண்ட்லயே இருக்கட்டுங்க. கடைக்காரர்கிட்ட போய் முதல் பணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா கல்லுப்பு வாங்க. வீட்டுல மனைவி இருக்காங்களா, மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி போய் கொடுங்க. வர்ற பணம் வேஸ்டே ஆகாது. பெட்ரோல் போடணும், ஐயோ நம்ம சம்பளம் போட்டான் வெளியில வரும்போதே பெட்ரோல் போடுறேன்னு நீங்க அங்க போகாதீங்க. அப்படியே வாங்கினா கூட ஒரு கடையில போயிட்டு மளிகை கடையில் நின்று நீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் பெட்ரோல் போடுங்க. இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெருகும். அதே மாதிரி மனைவி கையில காசு கொடுத்து வாங்குங்க. ஏன்னு சொல்றேன்னு தெரியுங்களா? 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த 2ஆம் இடம் தான் நமக்கு குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது 2ஆம் இடம். அதுக்கு அதிபதி சுக்கிரன். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி. மனைவி கையில கொடுத்து வாங்கினீங்கன்னா நல்ல பணவரவு அப்படின்றது இருக்கும். பணவரவுக்கு தடைகளே இருக்காது. வீட்டுல இருக்கக்கூடிய லட்சுமியை நீங்க நல்லா சந்தோஷமா வச்சுட்டாங்க, உங்க கையில லட்சுமி புழங்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சேஞ்ச் இருக்கும். அஸ்வினி அப்படின்வாங்க. அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நாள்ல அஸ்வினி நட்சத்திரத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பெருகும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட அஸ்வினி நட்சத்திரத்துல பார்த்து வாங்குங்க. டெஃபினட்டா அது பெருகும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு.
அதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இன்னும் சிறப்பு. குதிரையினுடைய அடையாளம் கூட சொல்லுவோம். வெள்ளை குதிரை, அதே மாதிரி உங்க வீட்டுல வந்துட்டு வெள்ளை குதிரை இருக்கக்கூடிய ஒரு உருவ படங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டாச்சுஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவுல எந்த தடைகளுமே இல்லாம நல்லபடியா இருக்கும். பணம் உங்க ஒய்ஃப் கையில கொடுத்து வாங்கிட்டு போங்களேன். ஒரு 10 ரூபா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். நீங்க அந்த அம்மா வந்துட்டு என்னடா இப்படிலாம் சொல்லுதுன்ற மாதிரி நீங்க குறை சொல்றதுன்றத பாக்காதீங்க. நிஜமாவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தாலும் அது விலகி பண வரவு நிறைய குமியும். வரவு எங்க இருந்தாலும் வந்துட்டே இருக்கும். பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குருவுக்கும் இந்த சுக்கிரனும் ஒரு சேரம் இருக்கிறதுனாதான் நமக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும். அதாவது குருங்கிறது தங்கங்க, சரிங்களா? அப்ப தங்கம் சேரணும், பணம் நல்லா கையில புழங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சூட்சமா சொல்லி தரேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தனம் இருக்கும் இல்லையா, ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கும். எங்கேயாவது வெளியில போறீங்க, ஒரு முக்கியமான ஒரு நபரை மீட் பண்ண போறீங்க, உங்களுக்கு போற வேலை சக்சஸ் ஆகணும், நீங்க எதிர்பார்க்குற பணம் உங்களுக்கு கிடைக்கணும். இன்னைக்கு வேலை பாக்குறாங்க, பட் ஆனா பணம் கிடைக்கிறது தடையாவே இருக்கு. இது நீங்க எதிர்பார்த்த ஒரு பண வரவு அப்படின்றது வரணும் அப்படின்னா, தடையில்லாம வரணும் அப்படின்னா சந்தனம் வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் சந்தனம் கிடைக்கும். அதை இழைச்சு நல்லா போட்டு பன்னீர் கூட போட்டு இழைச்சி நெத்தியில வச்சுட்டு போங்க, டெஃபினட்டா கிடைக்கும். அந்த குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் நமக்கான ஒரு நிலைகள் நல்லா இருக்கும், நமக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். ஏன் தெரியாம அங்க கேரளால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக பூமியும் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே சந்தனம் வைக்காம இருக்க மாட்டாங்க. அது இழைச்ச சந்தனம் தான் வைப்பாங்க. நம்மள மாதிரிலாம் ஒரு டூப்ளிகேட் சந்தனம் எல்லாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. அவங்க வைக்கிற சந்தனம் ஃபுல்லாவே இழைச்சுதான் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் காரண காரியம் இருக்குங்க. அந்த பொன்னிறத்துக்குன்னு ஒரு பொன்னிறம் பொண்ணை அள்ளி கொடுக்கும், அதான் உண்மை. அதனாலதான் அவங்க எல்லாம் ரொம்ப செல்வாக்கியமா இருக்காங்க, குறைவே இல்லாம இருக்கு. நல்ல கல்வியில ஞானத்துல சேர்த்து ரொம்ப தேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். ஜோதிடத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜோதிட ஞானம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அமானுஷமும் தென்படும், ஆன்மீகமும் தென்படும், எல்லாமே ஒரு சேரப்பட்ட நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா கேரளால இருப்பாங்க. அதுதான் காரணம். சோ சந்தனம் அப்படிங்கிறது நமக்கு பொன் வரவு பண வரவு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. சோ அதை இழைச்சு வச்சு பாருங்க, டெஃபினட்டா சேஞ்ச் அப்படின்னு வரும். எதையாவது ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா தங்கம் ஏன் வந்து உடம்புல வந்து தங்கம் இருக்கணும்னு சொல்றாங்க. நமக்கான ஒரு தங்கம் இருந்தது அப்படின்னா கையில ஏன் ஒரு சின்ன மோதிரமாவது போடுங்க, வெள்ளியில ஒரு விஷயம் போடுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே விஷயம் தாங்க. இந்த வெள்ளி அப்படிங்கிறது நமக்கு போடும்போது பர்டிகுலரா லேடிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரல் இடது விரல்ல நீங்க வெள்ளி வாங்கி வேர் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா பணவரவு நல்லா இருக்கும் உங்க கையில. அதே மாதிரி ஆண்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு குண்டுமணி தங்கமாவது நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நல்ல சேஞ்ச் அப்படின்றது வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா சேஞ்ச் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில பெரும் ஒரு எட்டாத நிலைக்கு நான் போகக்கூடிய தன்மை அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். சில பேருக்கு ஒரு பெரிய டவுட் வரும், இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் நான் சொன்னேன் இல்லையா, மனைவி கையில கொடுத்து வாங்கன்னு. சப்போஸ் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, நாங்க யார்கிட்ட போய் கொடுக்குறது, நீங்க இப்படி சொல்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம் எங்கன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாகிறாரு. சோ கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அம்மா கிட்ட கொடுத்து வாங்குங்க, பயங்கரமா இருக்கும். அம்மா கிட்ட அம்மா நான் வெளில போயிட்டு வரேம்மா, எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு போங்க. அம்மா கையில கொடுத்து வாங்க, பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க குளிர் வைக்கணும், அவ்வளவுதான். எதையும் வந்துட்டு பெருசா நம்ம பண்ண போறது இல்லை. இங்க மனம் ரொம்ப குளிர்வா இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க யோசிச்சு பாருங்களேன், எப்பவுமே வந்துட்டு மனம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. சோ அந்த டே ஃபுல்லா ஹாப்பியா இருக்கிறது யார் கையில இருக்குன்னு உங்க கையில தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் உங்களோட மனசை தெளிவு பண்ணுங்க. நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. அந்த நம்பிக்கை இல்லாம நீங்க எந்த வேலையும் செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகாது. ஏதோ சொல்றாங்க இவங்களெல்லாம் என்னத்துல நம்புறதுன்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மருந்து மாத்திரை எடுத்தா கூட இந்த நோய் தீர்க்கும், எனக்கு சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எடுத்தாதான் அந்த மருந்தே வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். ஆன்மீகத்திலையும் சரி, அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கிய பெரிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும்னு நான் நம்புறேன். மிக்க நன்றிங்க.